நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஒரு விசை நாங்கள் ஆயத்தப்படுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் மீண்டுமாக எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே காலங்கள் பொல்லாததனாயபடியினால் நாட்கள் பொல்லாதனவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்ற வண்ணமாக இந்த நாட்களிலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறவங்களை நீர் காண்கிறபடினால் நிச்சயமாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தை ஒன்று எங்களை பலப்படுத்த முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே திறக்க போகிற வார்த்தையை ஆசீர்வதியும். அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும் கர்த்தாவே. நீர் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை நீர் கொடுத்த தேவன், அதுவே அந்த மனவாட்டியை ஆயத்தப்படுத்தும் என்று அறிந்தபடினால் அந்த வார்த்தைகளை அறியும்படியாக வந்திருக்கிறவங்களை உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வராத ஒவ்வொருவரும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். அவர்களும் இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள நீ கிருபை செய்யும். இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சூழல்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே 2 அதிகாரங்களை நாங்கள் வாசிப்போம். முதலாவதாக மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம், அதிலே நாங்கள் ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். அதுக்கு பிற்பாடு யோவான் 17ஆம் அதிகாரத்தையும் நாங்கள் திருப்பி வைத்து கொள்வோம். நான் இப்பொழுது வாசிக்கிறேன். மத்தேயு 4:23 நாங்கள் வாசிக்க போகிறோம். பின்பு இயேசு கலிலியா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீங்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சிரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சத்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரனையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலியாவிலும் தெக்கோபோலிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆமேன். யோவான் 17 அதில் 1-2. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த அருமையான நேரத்திலே வேலை வந்ததென்ற ஒரு செய்தியின் தலையங்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். இதை தீர்க்கதரிசி 1951 ஆண்டு 4ஆம் மாதம் 15ஆம் தேதி கொடுக்கப்பட்ட செய்தியாயிருக்கிறது. வேலை வந்தது. ஆமேன். ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு வேலை வருகிற வேளையில்தான் அதுக்கு ஒரு முடிவு வருகிறதா இருக்கிறது. ஆமேன். அங்கே நீங்கள் ஒரு நாளில் ஒரு தொழிலுக்கு போக அந்த நேரம் வராமல் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? ஆயத்தப்பட மாட்டீங்க. அதே போல தான் ஒரு சமையலோ அல்லது எந்த தேவையோ அந்த நேரம் வராமல் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? நீங்கள் அதுக்கு ஆயத்தப்பட மாட்டீங்க. அதே போல தான் இந்த கடைசி நாட்களாக இருக்கிறபடினால் இந்த காலத்தை நீங்கள் கண்டு அந்த நேரத்தை நீங்கள் பார்த்தாதான் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்வீங்க? ஆயத்தப்படுவீங்க. அதே போல தான் அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தமான ஒரு செய்தி தான்
இந்த வேலை வந்தது என்ற செய்தியை தீர்க்கதரிசி கொடுக்கிறார். ஆமேன். இப்போ இதிலே நாங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு முக்கிய பகுதிகளை நாங்கள் பார்ப்பது உண்டு. அதே போல் இந்த புத்தகத்தோட ஆரம்ப பந்தியே அவர் ஒரு முடமான பாதத்தை கொண்டிருந்த ஒரு சிறு குழந்தையை குறித்து சொல்கிறார். ஒரு முடமான ஒரு சிறு குழந்தைய ஒரு தாய் கொண்டு வர்றா. அந்த தாயிடத்தில் ஒரு துணி கொடுக்கப்படுது ஒரு சகோதரியினால். அந்த துணியை அவள் என்ன செய்கிறாண்டா அந்த பிள்ளையோட காலில் வந்து அதை கட்டுறா, அந்த உருமலை. அப்போ அந்த கட்டின பிற்பாடு அது என்ன செய்யுது, ஒரு வாரத்துக்கு மேலாகுது, கால் சுகமாக இல்லை. ஆனால் அந்த துணி என்ன செஞ்சிட்டு பிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அந்த துணி பிஞ்சு போனபடினால அந்த சௌரி இடத்துல அந்த ஸ்திரீ கேட்குறா, நான் அதை தூக்கி எறியவான். அவள் சொல்கிறா, இல்லை இல்லை, அந்த துணி பிஞ்சா பரவாயில்ல, நீ அதை என்ன செய், மீண்டுமாக அந்த பாதத்தில் நீ என்ன செய், அதை நூலுனால் கட்டி மீண்டும் அதை பாதத்தில் வை, நிச்சயமாக அது குணமாகும். பாருங்கள் அந்த ஸ்திரீயுடைய விசுவாசத்தை. அந்த துணி கட்டப்பட்டிருக்கு. நாங்கள் என்ன செய்வோம், ஒரு கிழமையாக கட்டியிருக்கக்குள்ள உனக்கு பைத்தியமான துணி ஊற்றி ஆகிட்டு என்ன பிஞ்சிட்டேன்னு சொல்லுவோம். ஆனால் அவள் என்ன செய்கிறா, அந்த பிஞ்ச துணியையும் திரும்ப காலில் கட்டுறதை நாங்கள் அப்போ பாருங்கள், இதுதான் ஒரு மனிதனுடைய விசுவாசம். பாருங்கள் அந்த துணியில் நீங்கள் சொல்லலாம், இப்போ நாங்கள் ஒரு ஜாதாத்தத்தில் சொல்லுவோம் அதில் இல்லை அதில் இல்லைன்னு. ஆனால் நாங்கள் அதை ஒரு தேவண்ட மனிதனால் அது கொடுக்கப்படும் போது அது ஒரு மேன்மையான ஒன்று. ஆனால் நாங்கள் ஒன்று மரத்தையோ அல்லது ஏதாவது ஒன்றை நம்பும்போது அங்கே ஒரு காரியம் இல்லை. ஆனால் அந்த நாளுக்குரிய மனிதன் எதை விசுவாசத்தினால் கொடுக்குறானோ அதுதான் காரியமாக இருக்கிறது. இல்லாட்டி இன்றைக்கி மற்ற ஜனங்களும் என்ன செய்கிறாங்க, மற்ற மார்க்கத்தும் ஒரு புளிய மரத்தில் ஒரு துணியை கட்டுறாங்க. ஆனால் அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து அதை செய்கிறாங்க, ஒரு கல்லை வைக்கிறாங்க. ஆனால் அங்கே அது இல்லை. ஆனால் தேவ மனிதன் ஒரு காரியத்தை செய்து அதை கொடுக்கும்போது அங்கே ஒரு ஜீவன் இருக்குது. அதை தான் இன்றைக்கி யோசுவா என்ன சொன்னான், நீங்கள் அந்த எரிக்கோ அந்த ஜன்னலில் என்ன செய்யுங்க, ஒரு சிவப்பு நூலை நீங்கள் என்ன செய்யுங்க, கட்டி விடுங்க. அப்போ பாருங்கள், அப்போ அப்படியாண்டா நாங்கள் அஞ்ஞானிகளை போல் நாங்களும் ஒரு அஞ்ஞானியா இல்லை. அப்போ தேவன் என்னத்தை அங்கே பார்க்குறாண்டா, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதனை, ஒரு ஊழியக்காரனை ஜனங்கள் அவன் எதை சொல்கிறானோ அதை அவங்க விசுவாசிக்கும் போது அங்கே ஜீவனை வச்சிருக்கு. ஏண்டா தேவன் டிரெக்டாக பேசுகிற தேவன் அல்ல. ஏன்னா அவர் டிரெக்டே இல்லை. ஏன்னா அவர் டிரெக்டாக பேச விரும்பினேர். ஆனால் ஜனங்க என்ன சொன்னாங்க, நீர் எங்களோட பேசினா நாங்கள் மறிச்சிடுவோம். ஏண்டா உங்களோட சத்தத்தை கேட்க இயலாது, ஏண்டா அது மின்னல் போல் இருக்குது, இடிய போல் இருக்கிறபடினால நீர் பேசவனா மோசே என எங்களுக்காக பேசுவான், எங்களிடத்தில் அவன் பேசுவான் என்றக்குள்ள அன்றைக்கு தொடக்கம் தேவன் அதை இன்றைக்கு மட்டும் அவர் என்ன செய்யலை, அவர் அதை மாற்றலை. அவர் எப்பயுமே ஒரு மனிதனை கொண்டு தான் பேசுவார். அப்போ இதில் புரிஞ்சிட்டீங்க தானே. அப்போ அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்குள்ளே கவனமாக இருக்கணும். ஏன்னா சொல்லக்குள்ளே அவங்க ஒரு ஒன்றுமே இல்லாத காரியத்தை கொண்டு ஏன்னா அவங்க செய்கிறாங்க. ஆனால் அதே காரியத்தை நாங்களும் செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு என்ன வித்தியாசம்ண்டா, அது தேவ மனிதனால் அந்த நாளில் தேவன் அவனுக்கு எதை வாஞ்சியை கொடுக்குறாரோ அதை வைக்கும்போது, அதே போல் இந்த சிறி என்ன செய்கிறா, அந்த துணியை கட்டுறா, அது பிஞ்சிட்டு. ஆனால் அதை என்ன செய்கிறா, திரும்ப கழுவி போட்டு அதை என்ன செய்கிறா, நூலால் கட்டுற வேளையில் ஒரு நாள் அந்த ராத்திரி வேளையில் தேவன் இறங்கி வர்ற வேளையில் அவளுடைய பாதம் அங்கே சுகமாகுது. அந்த காரியம் இதில் இருக்குது. அடுத்தது பார்க்குற வேளையில் அங்கே நாங்கள் பார்த்தோம், அன்றைக்கு எரிக் பிரதரும் அதை சொல்லியிருந்தார். அப்போ அதுக்காக நான் இந்த புத்தகத்தை பார்க்கல, ஆனால் பார்க்கக்குள்ள அது இங்கே இருந்துச்சு. அப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏனென்றால் அதை நான் வாசிச்சிருக்கிறேன். ஆனால் திரும்ப மீண்டும் வரக்குள்ள தேவன் ஏதோ ஒன்றை அவர் என்ன செய்கிறார், கொடுக்க விரும்புகிறார். அப்போ பார்க்குற வேளையில் ஒரு தீர்க்கதரிசி ஜெப வரிசையை ஏற்படுத்துகிறார். அப்போ அந்த ஸ்திரீ என்ன செய்கிறா, அந்த ஜெப வரிசையில் வாரா. ஆனால் அவட உடுப்பை வஸ்திரத்தை அவள் என்ன செய்கிறா, தொட்டுட்டு இருக்கிறா. பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் என்ன செய்கிறா, தண்டை அந்த இயேசு கிறிஸ்துவ வஸ்திரத்தை தொட்ட வேளையில் அவள் என்ன செய்தால் சுகமான. அதே போல் இவள் என்ன செய்கிறா, பிடிச்சிட்டு இருக்கிறார். அப்போ தீர்க்கதரிசி அதை பார்க்குறார். ஆனால் தேவன் அவளோடு இடப்படுற வேளையில் அந்த ஸ்திரீக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுற வேளையில் அந்த ஸ்திரீயுடைய கரத்தை அவர் என்ன செய்கிறார், பிடிக்கிறார். பிடிச்சிட்டு அவர் சொல்கிறார், அவளுக்காக ஜெபிக்கிற வேளையில் அவர் ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், உனக்குள்ளாக ஒரு குஷ்டரோகம் இருக்கிறது, அந்த வியாதி இருக்கிறன்னு உனக்கு தெரியுமா என்று அவர் சொல்கிறார்.
அவர் என்ன செய்கிறார், அந்த அதுக்காக நான் பார்த்தேன் புற்றுநோய். அப்போ அந்த கேன்சர் என்ன செய்கிறேன், அப்போ அவர் என்ன செய்கிற கையை பிடிச்சிட்டு பார்க்கக்குள்ள அவர் சொல்கிறேன், உனக்குள்ளாக ஒரு புற்றுநோய் இருக்குது, உனக்கு தெரியுமாண்டக்குள்ளே அவைக்கு வியப்பாயிட்டு அவள் என்ன செய்கிறா, ஒரு அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா திகசி ஜெபிக்க வார வேளையில் அவள் ஒரு கைக்குட்டையை எடுத்து என்ன செய்கிறா, இப்படி தான் வச்சிருக்கிறோம், இப்படி வச்சுட்டு தான் ஜெபிக்க வார. அப்போ அவர் சொன்னோன்னே டக்குன்னு கைக்குட்டியை விட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மூக்கை பார்த்தீங்கன்னா மூக்கு ஃபுல்லாக அரிச்சிட்டு, மூக்கே இல்லை, மூக்கை ஃபுல்லாக என்ன செஞ்சிட்டு கேன்சர் அழித்து அழுகி போயிட்டு. அப்போ உடனே அவர் சொல்கிற உனக்கு சுகமாகுமெண்டக்குள்ளே ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதத்துக்கு பிற்பாடு அவள் கண்ணாடியை பார்க்குற வேளையில் அந்த மூக்கானது என்ன செஞ்சுருந்தது, வளர்ந்திருந்தது. பாருங்கள், அதான் அவர் சிருஷ்டிக்க. அப்போ பாருங்கள், அதனால தான் தேவனுடைய ஜனங்கள் அந்த ஊழியக்காரனை யார்கிட்ட ஜெபிக்க வராங்களோ அதை உன்னிப்பாக அவங்க என்ன செய்கிறாங்க, விசுவாசிக்கிற வேளையில் அந்த தேவன் அந்த சுகத்தை கொடுக்குற. அப்போ தீக்கிர என்ன சொல்கிறேன்டா, இங்கே நீங்கள் எப்பயும் நீங்கள் ஒரு ஊழியக்காரனிட நீங்கள் கவனத்தை நோக்கி கொண்டிருப்பீங்கண்டா, அப்போ அவனையே கவனித்து கொண்டிருப்பீங்கண்டா, அவன் என்ன பேசுகிறான், என்னத்தை கொண்டு வாரான், அந்த உங்களோட கவனம் எல்லாமே அந்த ஊழியக்காரனை நோக்கினதாக இருக்க வேளையில் தான் தேவன் கொடுப்பேன். நாங்கள் வேறதை யோசிச்சுட்டோ அல்லது அவர் ஜெபிக்கும் போது நாங்கள் ஒன்றை ஜெபிச்சுட்டு இருந்தாலோ அவர் சொல்கிறது விளங்காது. அப்போ அதான் திக்க சொல்கிறேன், நம்ம ஆலயத்தில் வர வேளையில் நாம் அதிகமாக பேச விரும்புகிறோம், ஆனால் தேவன் என்னத்தை பேசுகிறார் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா, அதை நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு ஜெபம் தெரியுமெண்டு நாம் என்ன செய்கிறோம்டா, அவர் ஜெபிக்கும்போது நாங்கள் ஆமேன்னு சொல்லலாம் கிரகிச்சு கொண்டு. சில பேர் பார்த்திங்கன்னா வயதானவங்க, அதான் திக சொல்ல, சில பேர் வயதானவங்களுக்கு சில பேருக்கு விளங்காது என்ன சொன்னாலும் என்ன. அப்போ அதனால் என்ன செய்வாங்கன்னா அவங்க இப்போ நாங்கள் ஜெபிக்கக்குள்ளே என்ன செய்வோம், அவங்களுக்கு சோசுரம் பண்ணுவாங்க, நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அவங்களுக்கு தெரியாது, புரியுது அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன செய்யணுமெண்டா, நாங்கள் சொல்கிறதுக்கு ஊழியக்காரர் சொல்கிறதுக்கு ஆமேன் அந்த வசனத்தை கேட்டு அதை கிரகிச்சு என்ன செய்யணும், அதுக்கு ஆமேன்னு சொல்லக்குள்ள தான் அதை என்ன செய்யுமெண்டா தேவன் பேசுகிறத அவங்களால கேட்க. அப்போ அதை பிடிச்சி கொண்டு, ஆண்டவரே நீ ஜெபிக்கும்போது நீர் இப்படி எனக்கு சொன்னீர், நிச்சயமாக உனக்கு குணமாகும், நான் அதை தருவேன், ஏன்னா இந்த வாக்கு தத்தத்தை நான் தந்தேன்ன்றக்குள்ள அது என்ன, அங்கே தேவன் வாயாக இருந்து பேசினதை தேவன் பேசினதாக அவங்க நினைக்கும் போது தேவன் என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். அதை தான் தீக்கரி சொல்கிறேன். பாருங்கள், அவள் என்ன செய்கிறாள், அங்கே போட்டாள். அவள் அதே நேரத்தில் அந்த ஸ்திரியை குறித்து அவர் சொல்லும்போது அவள் ஒரு பாஸ்டர் மேய்ப்பராக இருந்திருக்கா. அது பெண் போதகர்கள் இருக்கிறாங்க தானே, அதே போல் அவள் ஒரு பெண் பாஸ்டர், அதாவது போதகராக மேய்ப்பராக இருக்கிறாள். அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறாள். அதுக்கு பிற்பாடு அவள் என்ன செய்கிறாள், சுகமாகிறத நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு பிற்பாடு ஒரு நாள் தீக்கசி ஆராதனை நடக்கக்குள்ள அந்த வாலிப அந்த அவளுடைய பிள்ளை என்ன செய்கிறான், ஓடி வந்து அந்த தாய் சுகமானது அவள் என்ன செய்கிறா சொல்லுகிறத நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு பிற்பாடு அந்த சபையார் அங்கே சந்தோஷப்படுகிறார்கள். அதுக்கு பிற்பாடு அவள் என்ன செய்கிறான்னா சுகத்தை பெற்றோன்னே இப்போ அவள் வைத்தியர்கிட்ட போகிறான். விளங்க, அவள் வைத்தியர்கிட்ட போகிறா, சுகத்தை தான் பெற்றுட்டா தானே. அதுக்கு பிற்பாடு வைத்தியர்கிட்ட போகக்குள்ள வைத்தியரை பார்த்து அவள் கேட்குறா, வைத்தியரே என்ன தெரியுமாண்டு. அப்போ கேட்குற உன்னை தெரியும், எப்படி இது மாறிட்டு என்று அவர் கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறா, என்ன நான் இந்த வைத்தியர்கிட்ட இருந்து நான் வேறொரு வைத்தியர்கிட்ட போயிட்டேன்னு. அப்போ அவர் கேட்குற அப்படியாண்டக்குள்ள அவர் கேட்குறார், அப்படியானா அவருடைய பேர் என்னன்னு கேட்கக்குள்ள அவர் சொல்கிறா, அவருடைய பேர் அந்த மருத்துவர் பேர் இயேசு கிறிஸ்து என்றான், இயேசு வேண்டாம். அப்போ அவர் மருத்துவர் என்ன சொல்கிறேன்டா, நான் அப்படி ஒரு பேரை கேள்விப்படையிலே, அந்த மருத்துவர் அப்படி இருக்கிறார். ஏண்டா இப்போ இலங்கையை பொறுத்தவரை இப்போ இலங்கையிலேயும் சில பேருக்கு தெரியும் இயேசு என்று பேர் வச்சுருக்கிறாங்க என்ன. அது ஆனால் வெள்ளைக்காரவங்க அதிகமான இயேசு என்று வச்சுருப்பாங்க, ஜீசஸ் என்று, சரியா. இப்போ ஆங்கிலத்தில் ஜீசஸ். அப்போ அவங்க என்ன இயேசு என்று வைப்பாங்க. இலங்கையில் பார்த்தீங்கன்னா இயேசு வந்து எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் இருக்கிறாங்க ஏன்னா. அதே மாதிரி அப்போ அவர் என்ன அந்த பேரை அவர் இப்போ ஆளில் கேட்டிருப்பேன், ஆனால் டாக்டரில் கேட்டிருக்க மாட்டேன். அப்போ அவர் சொல்கிறார், அந்த டாக்டரில் வந்து எனக்கு அந்த பேர் வந்து தெரியாது. அப்போ தெரியாதுன்றக்குள்ளே அப்போ அவர் அங்கே வேலை பார்க்குறார் என்று சொல்ல, அவள் நித்தியத்தில் அவர் இருக்கிறார். அவர் சொல்ல அவர் மகிமையில் டியூட்டி பார்க்குறார். அப்போ அப்போயே அந்த டாக்டருக்கு விளங்கையில்
அப்போ அவர் என்ன சொல்கிறார்? அவர் சொல்கிறார், அந்த எங்கே அந்த மருத்துவர் செய்கிறார், அவர் எங்கே மருத்துவம் செய்கிறார், அவர் மகிமையில் என்றார். அப்போ அவர் என்ன சொல்கிறாண்டா, அவன் மகிமையில் என்று அவர் சொல்கிறார். அப்போ இப்பொழுது அன்பான நண்பர்களே, அந்த காரியம் உண்டாகி கூறப்படுது, அவருடைய பேரையும் முகவரியையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ அவர் சொல்கிறார், நான் அந்த பேரையும் முகவரியையும் தாரேன், நீங்கள் போய் அங்கே பாருங்கன்னு அவள் சொல்கிறா. பாருங்க, நீங்கள் அவளுக்கு எழுதி நீங்களே அவளை காண முடியும். மேலும் அதாவது தீக்கர் என்ன சொல்கிறாருன்னா, அதே நேரத்தில் தீக்கர் சொல்ற அந்த சிறியை நான் என்ன செய்கிறேன், காண்பிக்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, அவளோட முகவரியை தார, நீங்களும் அவளை போய் பார்க்கலாம். அப்போ பாருங்க, அவள் என்ன செய்கிறா, தான் பெற்றுக்கொண்டோன்னே தன்னை மருத்துவர்கிட்டே போய் என்ன செய்கிற, நாங்கள் போவோமா, ஏன்னா அந்த மருத்துவர்கிட்ட போய் சொல்லுவோமா? பாருங்கள், அதுதான் அதே போல் தான் சமாரியா ஸ்திரீ என்ன செய்கிறா, தான் பெற்றோன்னு அவளை என்ன செய்கிறா, ஊருக்கு போய் அதை சாட்சி சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்டா, அதை செய்யாமல் போகிறத நாங்கள் பார்க்குறோம். ரைட். அப்போ பாருங்கள், அடுத்தது இன்னொரு பகுதி அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறார். இப்பொழுது அதாவது அவர் சொல்கிறார் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் கடிதம், அதாவது தீர்க்கதரிசியிடத்தில் ஒரு நபர், சில பேர் பர்சனலாக வருவாங்க, சில பேர் பப்ளிக்கான வியாதியை பப்ளிக்காக சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருண்டா, தனிப்பட்டதண்டா எழுதுங்க. அப்படி இல்லைண்டா நீங்கள் இப்போ கொமனாண்டா நீங்கள் கொமனாக எழுதுங்க. அப்போ தீர்க்கதரிசி அதை பார்க்குறதில்ல, அவரை செக்ரட்டரி தான் பார்ப்பார். என்ன, அதாவது அவரோட மகன் பில்லி போல தான் அவர் என்ன செக்ரட்டரியாக வச்சு அவன் தான் என்ன செய்வான், அந்த கடிதத்தை வாசித்து அதை என்ன செய்வாங்க, அதை எழுதி என்னென்னன்றதை என்ன செய்வாங்க, முகவரியில் எழுதி அவங்களுக்கு அந்த அட்டையை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த நம்ம கிளினிக் கார்டு, அது கிளினிக் கார்டு மாதிரி கிளினிக் கார்டு தருவாங்க. அந்த கிளினிக் கார்டை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும் அந்த மனிதன் எத்தனாந்தேதி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு, என்னென்ன மருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி தீர்க்கதரிசியும் ஒரு கார்டு கொடுக்குறப்படில் அந்த மனிதன் யார், அந்த மனிதன் எங்கேருந்து வாரான், அவனுடைய வியாதி என்ன, எல்லாமே எழுதி கொண்டு போவாங்க. இப்போ கொண்டு போனோடனே உங்களை செக் பண்ணக்குள்ளே டாக்டர் எப்படி பார்ப்பேன், உங்களோட கிளினிக் காட்ட வேண்டி தான் பார்ப்பேன். இன்னால்ற பேர், நீங்கள் எத்தனை ஏன் கடைசி கிளினிக்கு வரல என்றெல்லாம் அவர் கேட்பேன். ஆனால் இங்கே ஒரு டாக்டர்கிட்ட போகக்குள்ள அவங்க தான் அந்த காட்டை வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கிற மருத்துவர் தான் சொல்ல, நீ இங்கேருந்து வாரா, உன்னுடைய பேர் என்ன பாருங்கள். அப்போ தேவன் எப்படிப்பட்டவராரு, டாக்டர் உங்களோட கிளினிக் கொப்பியை பார்த்து பேரை சொல்லி என்ன காரியத்தை பார்க்குறேன். ஆனால் இங்கே இருக்கிற மருத்துவர் என்னன்னா, உங்களோட காட்டையே பார்க்க மாட்டேன், ஆனால் உனக்கு காச நோய், உனக்கு என்ன குஷ்டரோகம், ஏன்னா உனக்கு கேன்சர், ஏன்னா உனக்கு காச நோய், ஏன்னா உனக்கு கண் பிரச்சனை, எல்லாமே இந்த மருத்துவர் சொல்வேன். இன்ன வீடு உண்ட அட்ரஸ் இது, ஏன்னா நீ இன்ன வேலை செய்கிறா, எல்லாமே இந்த மருத்துவரால் சொல். அப்போ அதனால் தீர்க்கதரிசின்னு சொல்கிறேன்டா, நீங்கள் லெட்டர் எழுதும்போது தனிப்பட்டதுண்டா அது எனக்கு மட்டும் எழுதுங்க. அப்போ ஏனென்றா அந்த ஜனம் இவர் ஒரு மருத்துவராக இருக்கிறபடி, நான் மருத்துவம்னா ஆவிக்குரிய ரீதியில் சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரனும் ஒரு மருத்துவராக இருக்கிற. இப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட போய் எங்களோட உடம்பை காட்டுவோம், ஏன்னா எங்களோட வியாதியை சொல்லுவோம். ஆனால் ஊழியக்காரன்ட்ட சொல்லாமல் ஊழியக்காரன் மனைவிட்ட மூலம் சொல்லுவோம், இல்லாட்டி ஏன்னா யார் மூலமும் நாங்கள் என்ன செய்வோம், வியாதியை சொல்லுவோம். ஆனால் அது ஒரு முறைமை அல்ல. உண்மையான முறைமை அது தேவனிடத்தில் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யலாம், அவங்களோட வியாதியை சொல்லலாம். அப்போ தான் அவங்க அதுக்காக ஜெபிப்பான். இல்லாட்டி அவங்க என்ன செய்வான், ஆண்டவரே அவைக்கு சொல்ல முடியாத ஒரு வியாதி அது போகாது. பிசாசு பேரை சொன்னால் தான் போவான். புரியுதா அவங்களுக்கு? கேன்சரு நீ வெளியே போ, ஏன்னா அல்லது அந்த பேய்க்குள்ளே இருக்கக்குள்ளே நீ இப்படி வேதனைப்படுத்துகிறவனே அந்த ஆவியே நீ போ, அல்லது எந்த மனிதனுக்குள்ளே ஒரு ஆவி இருந்தால் அந்த பேரை சொல்லக்குள்ளே தான் போகும். அப்படி நாங்கள் கண்டிருக்கோம். வேண்டாம், சில காரியத்தில் நாங்கள் பார்த்தங்கிட்ட தகப்பனுடைய இறுதி நேரத்தில் கூட ஒரு ஆவி வந்துட்டு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடைசி பக்கத்து விட்டு மனுஷன். அப்போ நான் அந்த மனுஷன் சாகிற நேரத்தில் அந்த மனிதனுக்கு ஜெபிச்சேன். அப்போ அந்த ஆவி வரக்குள்ளே எனக்கு அந்த வாசம் வந்தது. அப்போ அந்த வாசம் வரக்குள்ளே நான் என்ன செஞ்சேன், நான் அதை நுகர்ந்து என்ன அட்டாக் பண்ணிச்சு. அப்போ அதுக்கு பிற்பாடு அவர் கிறிஸ்து காலத்தில் அவர் என்ன செஞ்சிட்டார், மரித்த பிற்பாடு அவர் பொடிக்கிட்ட பொடிக்கிட்ட நான் நிற்கக்குள்ள அதே மனம் வந்துச்சு. அப்போ அது கடந்து போயிட்டு காலம் கடந்து பார்த்தீங்கன்னா தகப்பன் மரிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர்
இறுதி நேரத்தில் வேதனை நெருங்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் என்ன, அந்த ஆத்மாவை கொண்டு போக அவனும் ட்ரை பண்ணுவான், தேவனும் தான். அப்போக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஜெபிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வாசம் வந்துச்சு. அப்போ உடனே நான் பார்த்து கேட்டேன், யார் கண்டு நான் கேட்டேன், இன்னார் தானே என்றக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன சூழ இருந்தவங்களுக்கு தெரியும். நாங்கள் 4 பிள்ளைகளும் இருந்தோம். அப்போக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த ஆள் தான். அப்போ அதுக்கு பிற்பாடு தான் அந்த ஆவியை டிரெக்டாக அடிக்கக்குள்ளே தான் அது கடந்து போகிற வேளையில் தான் கடைசியாக வந்து எங்களோட தகப்பன் ஆத்மா ஒப்பு கொடுத்து அங்கே மறிச்சு. இல்லாட்டி என்ன நடந்தது அதை நான் கண்டுபிடிச்சாடி அப்பாலே போன்றாலும் அது போகாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த காரியத்தை அப்போ அதனால தான் உங்களோட வியாதி என்ன காரியம் என்ற கூட அதை கடிஞ்சு கொள்ளக்குள்ள தான் அந்த இடத்துல வந்து தேவனுடைய கரம் வரக்குள்ள தான் அது என்ன செய்யுமெண்டா சுகமாகும். அப்போ அதான் தீக்கர் சொல்கிறேன் என்னண்டா, நீங்கள் தனிப்பட்ட காரியத்தை எழுதுறேன்டா அதை எனக்கு எழுதுங்க, என்னுடைய செயலாளர் அதை திறக்க மாட்டார், நான் வீட்டை அடையும் வரை அவர் காத்திருப்பார். அப்போ அந்த லெட்டர் அவர் வச்சு இருப்பார் என்னண்டா அது உங்களுக்கு பர்சனலாக வந்தது. அப்போ கொமனாக இருந்தால் அவர் பார்த்துருவார். அப்போ இந்த பெண்ணுக்கு இன்ன பிரச்சனை, இந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்றது செக்ரட்டரிக்கு தெரியும் ஏன்னா. ஆனால் இதை தனிப்பட்டதுன்னு எழுதினா யாருக்கு தெரியும்? ஊழியக்காரன். அப்போ அவர் மட்டும்தான் தேவன் அவருக்கு மட்டும்தான் என்னத்தை கொடுத்துருக்குறேன், அந்த பவரை கொடுத்துருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அந்த வல்லமையை அவர்கிட்ட மட்டும்தான் கொடுத்தபடினால தான் அவர்கிட்ட எழுத சொல்கிறேன். அப்போ இந்த புத்தகத்தில் அதை சொல்கிறேன். ரைட். அடுத்தது என்ன சொல்கிறேன்டா, இப்பொழுது மத சம்பந்தமான அடுத்தது வந்து ஏதாவது கேள்வி விட இருந்தால் அதை உங்களோட பாஸ்டர்கிட்ட கேளுங்கன்று. அதாவது இப்போ தனிப்பட்டதாக இருந்தால் வியாதி காரியம் இருந்தால் எனக்கு எழுதுங்க, கொமனாக எழுதுங்க, அதை செக்ரட்டரி வாசித்து எனக்கு சொல்லு. மத சம்பந்தமான இருந்தால் உங்களோட பாஸ்டர்கிட்ட கேளுங்கன்று. விளங்குதா உங்களுக்கு? ஏனென்றா அவர் தான் உங்களுடைய பதில். நீங்கள் உங்களுடைய மேற்பரிடம் கேட்குமாறு நான் கூறுகிறேன். ஏனெனில் நான் அதை செய்ய விரும்பவில்லை. அதிக நான் அதை செய்ய, ஏனெனில் நான் வியாதியசுக்காக ஜெபிக்கவே இங்கே வெளியே இருக்கிறேன். நான் ஜெபிக்க மட்டும்தான் இங்கே இருக்கிறேன். மற்ற கேள்வி விடையெல்லாம் கேட்டு இந்த நேரத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. நீங்கள் அதை டவுட்டெல்லாம் வந்து மேய்ப்பர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி. அப்போ மேய்ப்பர் உண்மையானவங்கள்ட்ட என்ன செய்வாங்க, அந்த நாளுக்குரிய வெளிச்சத்தில் இருக்கிற வேதத்தை அறிஞ்ச போதகரை நாடுவாங்க. இல்லாட்டி அவங்க ஒரு டூப்ளிகேட்டை சொல்லிட்டு விட்டால் அது அவங்களுக்கும் தேவனுக்கும் ஏன்னா அந்த பதில் வந்து அந்த நியாயத்தை இப்போ அந்த ஊழியக்கார பெறுவேன். ஆனால் உண்மையான ஊழியக்காரன்டா ஓகே எனக்கு இதுக்கு தெரியாது, நான் வந்து இந்த நபர்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு விட சொல்கிறேன்னு சொல்லுவேன். அப்போ தீக்கரிசி அந்த நாளுக்குரிய வெளிச்சமாக இருக்கிறபடினால நிச்சயமாக என்ன செய்வாங்க, அவங்க தீக்கரிசிக்கு கேட்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் அதை சொல்லலாம். அப்போ அதையும் இந்த புத்தகத்தில் நாங்கள் பார்க்குறோம். ரைட். அதுக்கு பிற்பாடு பாருங்கள் 26வது பந்தியில் பாருங்கள், இப்பொழுது ஒரே ஒரு வியாதியஸ்தர் சுகமாக்கப்பட்டதாக நிச்சயமாகவே நிரூபிக்க முடியுமானால் தேவன் ஒரு சுகமளிக்கிறவர் என்பதை அது நிரூபிக்குமா? அப்போ அவர் என்ன சொல்கிறேன்டா, அவர் சொல்கிற இந்த இடத்துல யாராவது ஒருவர் சுகமாக இருக்கிறாரண்டா அவங்க எழும்பி இருக்கிறேரண்டா அதிகரிசி என்ன சொல்கிறேன்டா, அப்படியானால் தேவன் ஒரு சுகமளிப்பர் என்பதை அது நிரூபிக்குமா? அப்போ இன்றைக்கும் அவர் நிரூபி, ஏன்னா அவருக்கு செய்தால் இன்றைக்கும் அப்போ ஒருவர் கூட தெய்வீக சுகத்தை பெற்றிருந்தால் நிச்சயமாக உங்களாலும் பெற முடியும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா அந்த கவனத்தை என் மீது நீங்கள் வைக்கணும். அப்போ அதான் தீக்கரிசிட்டத்தில் அவங்க தேவன் சொல்கிற ஜனங்கள் உன்னை நம்புவாங்களா இருந்தால் கேன்சர் கூட ஏன்னா எந்த வியாதி கூட உனக்கு முன்னால் நிற்காது. ஏன்னா ஜெபிக்க போகிற நபர் அவங்க நம்பணும். ஆமே, அவங்க விசுவாசிக்கணும், இவரை சுகமளிக்கிறவரண்டு அவங்க பார்க்கணும். அப்போ தான் அது என்ன நடக்குமெண்டா அது நிச்சயமாக. அப்போ ஜனங்கள் நம்பணும். அப்போ தீக்கரிசி என்ன சொல்கிறேன்டா அந்த காரியத்தை நீங்கள் பார்க்கணும். அதே போல் சுகமளிக்கிறவர் அங்கே இருக்கிறார். இங்கு எத்தனை பேர் தெய்வீக சுகமளித்தல் மூலம் சுகமாக்கப்பட்டுள்ளீர்கள்? உங்கள் கரங்களை நாங்கள் காணட்டும். ஏன்னா மற்ற வந்த ஜனங்களுக்கு வந்து இங்கே சுகமானவங்க கையை வைத்தோம் ஏன்னா சாட்சி கூறணும். அப்போ தான் அவங்க பார்ப்போம், அடே இத்தனை பேர் சுகமாக இருக்கிறாங்களா, அப்போ நானும் சுகமாவேன். அப்போ இன்னொருவன் அதை சொல்லாமல் தேவண்ட மகத்துவத்தை காணாமல் மற்றவன் காணலாதான். அவனுக்கு நான் தான் இவனுக்கு சுகமாக்கினான் இவனுக்கு கொடுத்தனன்னு ஊழியக்காரன் சொன்னால் அவன் தன்னை பெருமை பாரு. அப்போ தேவன் வந்து அதை சுகமளிக்கிறவர், அந்த ஜனங்கள் அதுக்கு தேவன் எனக்கு அதை செய்தார்ன்றக்குள்ள பக்கத்தில் இருக்கும். அப்போ அவங்க எலிமெண்ட்டாக நான் அதை சுகமாகலாம். அப்போ அதான் தீக்கரிசி பாருங்கள்
நீங்கள் எத்தனை பேர் தெய்வீக சுகமளித்தல் மூலம் சுகமாக்கப்பட்டுள்ளீர்கள்? உங்கள் கரங்களை நாங்கள் காணட்டும், சற்று பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான திரளான சாட்சிகளால் நாம் சூழப்பட்டிருப்பதை பாருங்கள். இப்பொழுது இன்றிரவு நம்முடைய முழு இருதயத்தோடும் அவரை நாம் விசுவாசிப்போம். பாருங்கள், சாட்சியை பாருங்கன்ட்டு தீர்க்கதரிசி என்ன சொல்கிறேன், அதை காட்டுறதை நாங்கள் பார்க்குறோம். ரைட், அடுத்த 47வது பந்தியில் முக்கியமான காரியத்தை தான் நாங்கள் பார்த்து வரோம். பாருங்கள், இப்பொழுது வரங்களை குறித்து நாம் சிறிது நேரம் பேசலாம். தேவனுடைய வரங்கள் பூமியின் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. தேவனுடைய வரம் என்ன செய்தான்? பூமியின் மேலே எப்பயுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அநேக நேரங்களில் அவைகளை கவனிங்க, பிரேக்கெட்டுக்குள்ள வரங்கள், அதாவது வரங்களை அணிந்து கொள்ளத்தக்க யாரோ ஒருவரையாவது தேவன் கண்டு பிடித்திருக்கவில்லை. அது இல்லைண்டா என்ன அவர் கண்டுபிடிக்கல. அப்போ வரங்கள் இருக்கண்டா தேவன் ஒரு மனிதனை கண்டுபிடிச்சிருப்பார். அந்த மனிதனை தான் ஜனங்கள் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அப்போ அவர்கிட்ட போனால் எங்களுக்கு சுகமாகும். எல்லாத்தையும் அவர் எல்லாம் கொடுக்க மாட்டேன், புரியுதா? அப்போ அந்த வரங்களை அணிஞ்சிருக்கிற அந்த மனிதனை தேவன் உடையவராயிருந்தால் அந்த இடத்துல பாரு. அப்போ அதான் தீர்க்கதரிசி 48வது பந்தியில் சொல்கிறேன், ஆனால் நெருங்கிய கவனத்தை செலுத்துங்க. அப்போ அந்த நபரை நீங்கள் என்ன செய்யுங்க? நெருங்கிய கவனத்தை நீங்கள் என்ன செய்யணும்? எப்பயுமே நாம் பார்த்துட்டு இருப்போமே, அது விழுதாண்டா நம்ம அதையே பார்ப்போம். அப்போ தேவன் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தா நான் அங்கேயே பார்த்துட்டு இருப்போம், கிரகிச்சுட்டு. எந்த சத்தத்துக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? செவி கொடுக்க மாட்டோம். நெருங்கிய கவனத்தை செலுத்துங்கள். தேவன் தம்முடைய ஆவியை பூமியை விட்டு எடுப்பதில்லை. தேவன் என்ன செய்ய மாட்டார்? தம்முடைய ஆவியை பூமியை விட்டு எடுப்பதில்லை. தேவன் தம்முடைய மனுஷனையும் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். தேவன் மனுஷனை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்வேர், ஆனால் தேவன் தன் ஆவியை என்ன செய்ய மாட்டாராம்? எடுக்க. இப்போ தீர்க்கதரிசி எங்கிட்ட மத்தியிலிருந்து எடுத்துக்கொண்டாலும் தேவன் ஆவியை அவர் எடுக்கல. ஏன்னா நேற்றும் என்றும் அவர் மாறாது. அப்போ பாருங்க, தேவன் தம்முடைய ஆவியை பூமியை விட்டு எடுப்பதில்லை. தேவன் தம்முடைய மனுஷனை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் தம்முடைய ஆவியை அல்ல. நீங்கள் அதை அறிவீர்களா? எலியாவின் மேலிருந்த ஆவி 2 மடங்காக எலிசா மீது வந்தது, அது சரியா? மீண்டும் அது யோவான் ஸ்நானன் மீது வந்தது, அது சரியா? எனவே தேவன் தம்முடைய ஆவியை எடுத்துக்கொள்வதில்லை, அவர் தம்முடைய மனிதனையே எடுத்துக்கொள்கிறார். அவர் மனுஷனை மட்டும்தான் என்ன செய்கிறார்? எடுக்கிறார். ஆனால் அந்த ஆவியை என்ன செய்ய மாட்டார்? எடுக்க. அதான் எலியாவின் தேவன். எலியா அற்புதம் செஞ்சிருந்தபடியாக தான் எலிசா என்ன சொல்கிறான்? எலியாவின் தேவன் எங்கே என்றுட்டு என்ன செய்கிறான்? எலியாவின் தேவன் என்று எங்கே என்று சொல்லி என்ன செய்கிறான்? அடிக்கிறான். அப்போ அவன் ஏன் சொல்கிறான்டா? எலியாவுக்குள்ள தேவன் இருந்தபடியினால், எலியா அற்புதம் செஞ்சபடியினால் எலியாவின் தேவன் என்றான். அப்போ அதே போல தான் இங்கே தேவனுக்குள்ளாக வாழ்கிறவங்களை நாம் ஏன் அழைக்கிறோம்டா, அது அவங்க அதை செய்தாங்க. அப்போ அதே தேவன் எங்கிட்ட வாங்கன்னு தான் நாங்கள் அழைக்கிறோம், அவங்கள அழைக்கல. புரியுது? அதில் 2 அர்த்தம் இருக்குது. அப்போ அந்த எலியாண்டு அவன் அழைக்கிறான். அப்போ அவன் நோக்கத்தை தேவன் அறிஞ்சிருக்கு. எலியாண்டு அவன் கூப்பிட்டாலும் அவன் என்ன சொல்லலாம்? பின்னுக்கு எலியாவின் தேவன். ஆமேன். அப்போ பாரு, அவர் தம்முடைய குமாரனை பரலோத்து எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு தம்முடைய ஆவியையும் அனுப்பினார். மேலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மை தேற்றும்படி நம்மோடு கூட அவர் இருப்பார் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியுள்ளார். அப்போ பாருங்கள், நம்ம எப்பையும் தேற்றும்படி நம்மோடு எப்பொழுதும் இருக்கும்படி. இப்போ இயேசு கிறிஸ்து மரிச்சு போனார், ஆனால் அதோட முடிஞ்சிச்சா? இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார்? தன் ஆவியை திரும்ப அனுப்பினார். அதான் பரிசுத்த ஆவி. அப்போ அவர் என்ன செய்கிறார்? இன்றைக்கும் அவர் எங்களோடு இருக்கிறார். அப்போஸ்தல நாட்களில் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் இங்கே இருந்து இந்த கூட்டத்தின் ஜனங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். இப்பொழுது இதை புரிந்து கொள்வது நமக்கு இன்றியமையாத ஆகும். இது உங்கள் சவுனாகிய நான் அல்ல, இது இங்கிருக்கும் உங்கள் கர்த்தராகிய இயேசுவே. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? இங்கே இருக்கிறது நான் உங்கள் சவனாகிய நான் அல்ல, இங்கே இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்று அவர் சொல்கிறார். ஏனென்றா அவர் இயேசு கிறிஸ்து அல்ல, அதே ஆவி என்ன செய்கிற அவருக்குள்ளே வர்றபடினால அதே ஏன்னா அவர் சொல்லிட்டே தான் ஒரு வாக்கு, நான் உலகத்தின் முடிவு பெரியந்தான் நான் உங்களோடு இருக்கிறேன். அப்போ ஜனங்கள் நம்பி அந்த வார்த்தையை நம்பி வந்தால் அந்த தேவன் அங்கே இருக்கிறார். ஆமேன். அதுதான் காரியம். ரைட். நாம் எல்லாரும் அவருடைய பிரதிநிதிகளாயிருக்கிறோம். இப்பொழுது அது சத்தியம் என்று நாம் அறிவோம், அது உண்மை என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆமேன். அப்போ பாருங்கள்,
இப்பொழுது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். அவர் மிகவும் வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். ஜனங்கள் எந்த அளவு அவரை கிரியை செய்ய அனுமதிக்கிறாரோ அந்த அளவு ஜனங்கள் மூலம் அவர் கிரியை செய்ய முடியும். அப்போ பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? அவர் வாஞ்சியாக இருக்கிறார். அப்போ ஜனங்கள் எவ்வளோ தூரம் கிரியை செய்ய முயற்சிக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் கிரியை செய்ய முயற்சிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவர் வாஞ்சியாக இருக்கிறார். அவர் எப்பயுமே அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் எங்களோட விசுவாசம் அந்த வளர்ச்சிக்கு வர்ற வேளையில் தான் தேவன் என்ன செய்கிறாராம்? செய்கிறார். இப்பொழுது அவிசுவாசத்தின் காரணமாக தான் அநேக காரியங்களை இயேசு தாமே செய்ய முடியவில்லை. அப்போ தான் திகர் சொல்லு, இயேசு பைபிளும் அதை தான் சொல்லுது. பைபிளில் வசனம் என்ன செய்ய அநேக அவர் காரியங்களை செய்யலை என்றால் ஜனங்கள் விசுவாசிக்காதபடினா. ஆனால் அதே நேரம் இன்னொரு வசனம் இருக்குது, அவர் அநேக காரியங்களை வேதத்தில் என்ன இல்லையா எழுதினா இந்த வேத புத்தகம் எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன எப்படி கொண்டு வருவீங்க? ஏன்னா ஒன்று லேண்ட் மாஸ்டரில் கொண்டு வருவீங்க, இல்லாட்டி வில்லுரோ தள்ளிட்டு தான் வருவீங்க. ஏன்னா தள்ளிட்டு தான் வருவீங்க. ஏன்னா அநேக அற்புதங்கள். அப்போ அதே போல் அவர் அநேக அற்புதங்களை செய்ய முடியாமல் போயிட்டு பாருங்கள். அவர் தேவனாயிருந்து மேனண்டா ஜனங்கள் விசுவாசிக்கு. அப்போ இன்றைக்கும் அதே அளவு விசுவாசம் இருந்தால் இந்த வைத்தியசாலையை தேவையில்லை, ஏன்னா வைத்தியர்கள் தேவையில்லை. தேவன் தண்ட ஜனத்துக்கு சுகமளிக்கிறவராகவே அவர் இருப்பார். ஏனென்றால் அவர் தேவன். ஆனால் எங்களோட விசுவாசம் அதுக்கு வளராதபடினால தான் நாங்கள் வைத்தியரே அதுக்காக அது தவறல்ல, அது எங்களோட விசுவாசமே எங்களோட அளவு. அப்போ நாங்கள் அதுக்கு முன்னேறி வரக்குள்ள தெய்வீக சுகம் என்ன செய்யும் வரும். அதுக்காக என்ன தீக்கசியோட வாழ்க்கையில் தீக்கசியும் போயிருக்காக்கா அவரோட விசுவாசத்தை குறைக்கலும். அவர் எப்படிப்பட்ட விசுவாசம்? என்ன தேவன் நாங்கள் தவறு விடும்போது அனுமதிக்கிறேன். பிள்ளைக்கு தண்டனைக்கு எங்கே போகிறேன், சரி நீ என்னட்ட வராத என்ன அங்கே போவோண்டு அனுப்புவோம் தானே பிள்ளைகளை. அது மாதிரி அவரும் என்ன செய்கிற, நீ என்னட்ட வர அங்கே போயிட்டு வான். ஆனால் அவர் எங்களை ஜீவனை பாதுகாக்கிற. புரியுதா அவங்களுக்கு? அப்போ ஆனால் நாங்கள் சரியாக இருந்தால் அவர் எங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ரைட். அப்போ பாருங்கள், அவிசுவாசத்தின் காரணமாக அவர் என்ன செய்யலாம் போயிட்டான், செய்ய முடியாமல் போயிட்டு. அப்போ அவர்களுடைய அவிசுவாசத்தின் காரணமாக அவர் அதை செய்ய முடியவில்லை. 54வது பந்தி, நீங்கள் அதை விசுவாசிக்காமல் இருக்கலாம், நல்லது. என்னுடைய விசுவாசம் பலவீனமானது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நான் அதை அறிக்கையிட மாட்டேன். பாருங்கள், சாத்தான் அதை அறிவதற்கு அனுமதிக்க வேண்டாம். நான் நல்ல விசுவாசத்தை பெற்றுள்ளேன். நான் தேவனை என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன் என்று எப்பொழுதும் கூறுங்க. நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, என்னால் அது இயலாது, என்னால் அது அந்த விசுவாசம் இயலான்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தீகர் சொல்கிறார், அப்படி நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா அவன் கேட்டுட்டு இருக்கான் தானே, அப்போ உன்னால் இயலாம். ஆனால் நீங்கள் எப்பயும் எப்படி சொல்லட்டாமா, நான் விசுவாசிக்கிறேன், தேவன் சுகமளிக்கிற என்னட்ட விசுவாசம் இருக்குன்னு அப்படி சொல்லட்டாம். அப்போ சொல்லக்குள்ள அவன் என்ன செய்யலாது, எங்களை நெருங்க முடியாது. மேலும் நீங்கள் அவரை சுகமளிக்கிறவராக ஏற்றுக்கொள்ளும் போது அதுக்கு மேலும் உங்கள் வியாதிப்பட்டவர் போலவே அல்லது ஊனமற்றவர் போலவோ நடந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் அவரை சுகமளிக்கிறவராக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, இதுக்கு பிறகு நான் வியாதியாக இருக்கிறேன்னு உணர வேணாமா, நான் சுகமாக இருக்கிறேன் என்று அவர் என்ன செய்யட்டாமா, உணர்ந்து கொள்ளட்டான். அப்போ தான் அவர் சுகமாக்குறேன். அவர் அதுக்கு எத்தனை உதாரணம் சொல்கிறார். என்ன அந்த இவங்களை அந்த ஒரு குருடனை சொல்கிறேன். ஏன்னா அப்படியாக கால் கட்டு அதுக்கு இப்போ நாங்கள் பார்த்த வண்ணமாக எல்லா மனிதர்களும் எதிர்மறை. நான் குருடாக இல்லை, நான் காண்கிறேன் இயேசு என்னை குணமாக்கினார் என்றக்குள்ள தேவன் என்ன செய்தாராம், குணமாக்கிறார். அப்போ அதே போல் திக்க சொல்கிறேன், நீங்கள் சுகமளிக்கிறவராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்களை வியாதிப்பட்டவர் போல அல்லது ஊனமற்றவர் போலவோ நடந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் சுகமடித்து விட்டீர்கள் என்று விசுவாசியுங்கள். அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். அதுக்கு பிற்பாடு தேவன் அதை பார்த்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். அதுக்கு பாருங்க. அப்போ அதுக்கு பிற்பாடு பாருங்கள், இப்பொழுது இயேசு இங்கே பேசிக்கொண்டு, இப்போ நாங்கள் செய்திட்ட கருப்பொருளுக்கு வாரோம். இயேசு இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் பிதாவே வேலை வந்தது என்றார். அப்பொழுது அங்கே ஒவ்வொன்றிற்கும் காலம் இருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஏதோ ஒரு பருவத்தில் நீங்கள் விதைக்கிறீர்கள், ஏதோ ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் நீங்கள் அதை அறுக்கிறீர்கள். சரியாக சம்பவிக்க வேலை வரும்போதே அது பருவ காலங்கள் உள்ளன, அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இப்போ நாங்கள் விதைச்சிட்டு பருவம் வந்துட்டு அறுக்க போயிடுமா? இல்லை, நாங்கள் விதைச்சி ஒரு குறிப்பிட்ட 6 மாதம் போனோன்னு தான் நாங்கள் என்ன செய்வோம், காலம் வருது, நாங்கள் அறுக்க போகிறோம்.
அதே போல் தான் மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். விதைச்சோட நாம் அறுக்கலாம். நம்ம ஒரு காரியத்தில் என்ன ஒரு ஆளுக்கு செய்தாலோ அல்லது எதை செய்தாலும் அதில் பலன் பாவம் வளர்ந்து வரும். என பலன் வளர்ந்து வந்து ஒரு டைம் வரக்குள்ளே வேலை வந்துடும். பிறகு அப்போ தான் நாங்கள் அதை அறுக்கலாம். அதே போல தான் அங்கே தீக்க சொல்கிறார். அதே போல தான் தேவன் ஒரு பிதாவே வேலை வந்ததுன்னு சொல்லக்குள்ள அது டைம். அப்போ அது வராமல் வேலை வரையலாது. அப்போ அதான் உலகத்தின் ஜலத்தினால் அழிக்கும்படியாக தேவனுக்கு ஒரு வேலை வந்தது. நோவா என்றழைக்கப்பட்ட ஒரு மனுஷனை அவர் அனுப்பினார். தேவன் உலகத்தை நியாயந்தீர்க்க ஆயத்தமானார். அவர் எடுத்துக்கொண்டார். நோவா பேழைக்கு செல்லும்படியான வேலை வந்தது. பாருங்கள், நோவா பேழைக்குள் செல்லும்படி தேவன் அவனுக்காக ஆயத்தமாகும் வரை நோவாவினால் பேழைக்குள் செல்ல முடியவில்லை. நோவா பேழைக்குள் செல்லும்படியான காலம் சீசன் என்றார் வந்தபோது தேவன் நோவாவுக்கு பின்னால் கதவை அடைச்சார். அப்போ பாருங்கள், அவன் என்ன செய்கிறான்? மழை வரப்போது வளப்போறான்றான், பேழைக்குள்ளே போங்கன்றான். ஆனால் பேழை கட்டையில் பேழை கட்டி 120 வருஷமாக என்ன பேழையை செஞ்ச பிற்பாடு தேவன் சொல்கிறார் பேழைக்குள்ளே போகிற வேளையில் உடனே கதவடைச்சாரா? அப்பயும் ஒரு டைம் வந்து அதுக்கு பிற்பாடு என்ன செய்கிறார்? தேவன் உள்ளே விட்டு கதவை அடைச்ச பிற்பாடு என்ன வந்துச்சு? யாரும் உள்ளே போயிடலாம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு பிற்பாடு உள்ளேயும் வரையலாம், புறையும் வரையலாம். அதுக்கு பிற்பாடு சொற்ப நாட்களுக்கு பிற்பாடு தேவன் என்ன செய்கிறார்? மழையை பெய்ய பண்ணி. அப்போ பாருங்கள், ஒரு காலம் வர மட்டும் வேலை வராமல் தேவன் நியாயம் தீர்க்கலாம். அப்போ அது செய்தி என்ன? வேலை வந்தது. அதே போல தான் ஒவ்வொரு சமயத்துக்கும் வர்ற வேலையில் தேவன் நோவாவுக்கு சொன்னாலும் அந்த காலம் வராமல் தேவன் நியாயம் தீர்க்கலாம். அதே போல தான் தேவன் இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். தீர்க்கதரிசியோட செய்தியானது முழு உலகமும் போகுது. ஆனால் உடனே தேவன் வந்தாரா? இல்லை. ஏன்னா அப்போ தேவன் என்ன செய்கிறார்? நோவாட காலத்தில் 120 வருஷம் விட்டது போல் இந்த செய்தியை தேவன் பிரசங்கிக்க என்ன செய்கிறார்? காலத்தை அவர் விட்ட பிற்பாடு தான் ஒரு நாள் என்ன செய்ய போகுது? கதவடைக்க போகுது. அப்போ யாருமே என்ன செய்யலாது? வரையில். ஆனால் அந்த காலத்துக்கு முன்பாக நாங்கள் என்ன செய்யணும்? வரணும். தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கதவை அடைக்கும்படியான ஒரு வேலை அங்கே வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதே போல் எனக்கும் உங்களுக்கும் கதவை அடைக்கும்படியான என்ன செய்கிறது? ஒரு வேலை வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாகவே ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தின் காரணமாக தன் இரக்கத்தின் நாளை போக்கடிக்க முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். அப்போ தேவனுடைய இரக்கத்திற காலத்திலே நாங்கள் என்ன செய்யணும்? தவறுகளை உணர்ந்து நாங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்பி நம்ம உள்ள பிரவேசிக்காட்டி வேலை வர்ற வேலைக்கு பிற்பாடு நாங்கள் என்ன செய்யலாது? ஒன்றுமே செய்ய முடியும். யாரோ ஒருவர் இங்கே அதை பிடித்து கொள்ளுங்கள். ஊழியக்காரர் சிலர் உங்களுக்கு விருப்பமானால் அங்கே வெளியே சென்று அவளுடன் ஜெபம் பண்ணுங்கள். அங்கே அந்த பக்கம் அதிக என்ன செய்கிறார்? நீங்கள் ஜெபிக்க வரக்குள்ளே நீங்கள் ஒரு ஊழியக்காரனோடு வாங்க, அல்லது உங்களுக்கு விருப்பமான ஊழியக்காரன் கடந்து சென்று அதை என்ன செய்யுங்க? பிடித்து கொள்ளுங்கள் என்று தீர்க்க சொல்லுகிறத நாங்கள். ஏண்டா ஜனங்கள் மயங்கி விழுவாங்க, சில பேர் விழுந்துருவாங்க. அப்போ அதனால் அவர் என்ன செய்கிற? ஒரு சப்போர்ட்டோட வாங்க என்று அவர் சொல்கிறார். இப்பொழுது இந்த ஒரு வழியிலே நோக்கி பாருங்கள் நண்பர்களே, இது தேவனுடைய வார்த்தையாக உள்ளது. சுகமடைதலை குறித்து நீங்கள் அக்கறை கொள்வீர்களானால் நான் கூறுவதற்கு கவனம் செலுத்துங்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறாருண்டா, நீங்கள் சுகமடைய நீங்கள் தெய்வீக சுகத்தை விரும்பி சுகமடைய நீங்கள் அக்கறை கொள்வீர்களானால் நான் கூறுவதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க? கவனம் செலுத்துங்க. இப்போ சுகமளிக்கிற மீட்டிங்குக்கு வந்துட்டால் அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்யணும்? கவனமாகவே இருந்து அந்த ஊழியக்காரனை என்ன செய்யணும்? நோக்கி கொண்டே இருக்கும். அப்போ இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அங்கே சுகத்தை பெற முடியும். நான் கூறுவதற்கு கவனம் செலுத்துங்கள், பாருங்கள், எனக்கு கவனம் செலுத்துங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறேன்? நீங்கள் எனக்கு கவனம். அப்போ அவர் சொல்லலை தீர்க்க தேவனுக்கு கவனம் செலுத்துக்கன்று சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார்? ஏண்டா தேவன் யாரை இப்போ பயன்படுத்துகிறார்? அவர் வாயாக இருந்து அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அப்போ அந்த ஊழியக்காரனை தான் அவங்க என்ன செய்யணும்? கவனிக்கணும். ஆமேன். நிச்சயமாக உங்கள் கவனத்தை நான் உங்களிடம் கூற முயற்சிப்பதிலிருந்து திருப்பும்படி உங்கள் கவனத்தை கவரும்படி அந்த மனிதனுக்கு வியாதியை உண்டாக்கினான். அதுவே அவனுடைய அலுவலாக உள்ளது. யார்? பிசாசுடைய அலுவல் என்ன?
அவன் தேவனை விட்டு திருப்புறது. ஆனால் அன்றைக்கு தேவன் என்ன செய்கிற ஒரு கவனத்தை தேவ மனிதனிடத்தில் திருப்பும்போது தேவன் அங்கே காரியத்தை நடப்பிக்கிறார். இங்கே உள்ள தேவனுடைய மகத்தான கரம் அசைவாடுவதை தேவனுடைய கிருபையால் இன்றிரவு காணும்படி தீர்மானித்தேன். மேலும் பிறகு நீங்கள் எனக்கு கவனம் செலுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். எனவே இந்த வழியில் கவனியுங்கள், உங்கள் கவனத்தை எனக்கு கொடுங்கள் என்று என்ன சொல்கிற தீர்க்கதரிசி சொல்கிறதப்பா. ஏண்டா அவங்க அந்த சுகத்தை பெறணுமெண்டா. இப்பொழுது கவனியுங்கள், நோவா பேழைக்குள் செல்வதற்கான வேலை வந்தபோது கதவுகள் அடைக்கப்பட்டன. ஆனால் அந்த வேலை வரும் வரை அவைகள் அடைக்கப்பட்டிருக்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான ஒரு நேரம் வருவதற்கான வேலை வந்தது. வாக்குத்தத்தின் வேலை நெருங்கிய போது யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எழும்பினான். ஏன் காலமானது அங்கே இருந்தது. அந்த வேலை வரும் வரை அவர்கள் இஸ்ரவேலரை மிதித்தனர். ஆனால் காலமானது அங்கே இருந்தது, அதுக்கு மேலும் மதிப்புகள் கிடையாது. தேவன் ஜனங்கள் மீது தம்முடைய நியாய தீர்ப்புகளை வெளிப்படுத்த முடிந்தது. வேலையானது வந்திருந்தது. அப்போ பாருங்க, தேவன் என்ன சொல்கிறார், 400 வருஷத்துக்கு பிற்பாடு நான் உங்களை பலத்தை கரத்தை கொண்டு நடத்துவேன். ஆனால் அந்த டைம் வராமல், அங்கே மோசே வராமல் அந்த காலம் என்ன செய்யலை, வரையலை. அப்போ யோசேப்பை அறியாத பார்வோன் எழும்பி அங்கே டைம் வர்ற வேளையில் தான் ஜனங்கள் என்ன நடந்தாங்க, தேவனை தேடினாங்க. ஏன் கடினம் வந்தது. அப்போ கடினம் வராமல் ஜனம் தேவனை தேடாது. ஒரு வியாதி வராமல் தேவனை ஜனம் தேடாது. பிரச்சனை வராமல் தேவனை. அப்போ பாருங்கள், தேவன் என்ன செய்கிற, கடினமான ஒரு ராஜாவை ஏற்படுத்தி அவங்களுக்கு இக்கட்டை கொடுத்து, இல்லாட்டி அவங்க என்ன செஞ்சாங்க, செழிப்பான இஸ்ரவேல் தேசத்தில் எங்களுக்கு ஒரு வேலை இருக்குதுன்ட்டு உழைச்சிட்டு இருந்தாங்க. சாப்பாடு இருக்குது, நேரத்துக்கு நேரம் சாப்பாடு இருக்கிறது, நாங்கள் குறிப்பிட்ட அளவு தான் நாங்கள் வேலை செய்யணுமென்ற. ஆனால் யோசேப்பை அறியாத பார்வோன் வந்த வேளையில் இவங்க குறிப்பிட்ட அளவு தான் செஞ்சாங்க. 100 கல்லண்டா இவன் இப்போ என்ன செஞ்சிட்டான், 200 300 கல்லாக கூட்டிட்டான். அப்போ இவங்களோட டைமை விட அதிகமாக வேலை செய்யும். அடி விழுந்தது, யாரும் கொல்லலாமன்ற ஒரு சிஸ்டம் வந்தது. அப்போ என்ன, யாரை தேடுறாங்க, தேவனை தேடுறாங்க. அப்போ பாருங்கள், தங்களை உண்டாக்கின தேவனை தேடுற வேளையில் தேவன் என்ன செய்கிறார், அங்கே ஒரு மோசையை ஒரு இரட்சகனை தேவன் அனுப்புகிறத பார்க்க. அதே போல் தான் எங்களுக்கு வியாதி வந்து பெருகி வைத்தியரும் கைவிடக்குள்ள நம்ம நம்பி வரக்குள்ள தான் தேவன் என்ன செய்கிறார், காட்சிக்கு வர்ற தேவனாயிருக்கிறார். பாருங்கள், ஒரு தடவை எபிரேய பிள்ளைகள் தாங்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட போது கவனியுங்கள், அவர்கள் எது சரியானதோ அதற்காக நிற்க வேண்டிய வேலை வந்தது. அந்த ராஜா ஒரு பிரகடனத்தை செய்தான். இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளாதவன் எவனோ அவன் எரிகிற அக்கினியிலே சூளையில் எறியப்படுவான். அங்கே சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகு ஆகியோர் தங்களின் நிறத்தை, தேவனில் உள்ள தங்களின் விசுவாசத்தை காட்டும்படியான வேலை வந்தது. அப்போ பாருங்க, அவனுக்கு இவங்களை நெருங்குற வேலை வர்றது. ஆனால் இவங்க தங்களோட விசுவாசத்தை காண்பிக்கிற வேலை வர்ற வேலையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை, நாங்கள் மரித்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர நாங்கள் எதையுமே வணங்க மாட்டோம். அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்குவதில்லை என்ற ஒரு குறிக்கோளில் வர்ற வேளையில் தேவன் என்ன செய்தார், அந்த காட்சியில் அவங்க என்ன இருந்ததை விட 7 மடங்கு அங்கே கூட்டினாங்க. ஆனால் அவங்க அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, பிள்ளைகளே நீங்கள் மனம் மாறுறீங்களா, அல்லது நீங்கள் விட்டு தாரீங்களா, அல்லது நாங்கள் வணங்குறீங்களான்னு. இல்லை, நீங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் இதை வணங்குவதில்லை. ஏனென்னா நீங்கள் கவனிங்க, தேவன் இந்த விக்கிர ஆராதனையை அதிகமாக அவரை விட யாரையும் நாங்கள் உயர்த்துறதோ, யாரையோ நாங்கள் ஆராதிக்கிறதோ, எதையாவது நம்புகிறதோ தேவனுக்கு பிடிக்காத காரியம். புரியுதா? நாங்கள் பாவம் போய் செல்லலாம், களவு செய்யலாம், எந்த பாவமும் செய்யலாம், ஏன்னா ஆனால் தேவனுக்கு அதெல்லாம் தவறு. ஆனால் அதெல்லாம் அவர் கண்டும் காணாது போல இருப்பார். அதை மனம் திரும்ப டைம் கொடுப்பார். ஆனால் இதை தேவனை விட்டுட்டு பொற்சிலையை வணங்கினாலோ, யாரையாவது ஆராதிக்க போனாலோ, இந்த மெசேஜை விட்டு வேறு ஸ்தாபனங்களுக்குள்ளே போனாலோ அவர் ஒரு காலம் மன்னிக்க மாட்டார். அதான் விக்கிர ஆராதனை. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்கு. அப்போ அதனால தான் பாருங்கள், இஸ்ரவேல் அதில் உறுதியாக இருந்தான். அவங்க சொல்லிட்டான் பாருங்கள், 7 மடங்கு கூட்டுறான், போட்டவனே அது எரிச்சிட்டு.
ஏன்னா அப்படிப்பட்ட அகோரத்தை வெப்பத்தை அவன் காட்டினான். ஆனால் அவங்க இதில் விளையலை. ஏனண்டா அது விக்கிர ஆராதனை. ஏன்னா அதான் அவர் சொல்ற, விக்கிர ஆராதனை செய்யாதிருப்பாயாக. பாருங்கள், அந்த 10 கட்டளையில் ஒன்று, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள். ஏன்னா அவங்கள நீ வணங்கக்கூடாது. அப்போ அவங்க அதில் உறுதியாக இருந்த வேலையில் பாருங்கள். அப்போ கபிரியல் தூதன் வந்து சொல்கிறான், ஏன்னா நான் போகட்டா, ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு 7 மடங்கு கூட்டிட்டாங்க, நான் அங்கே போகிறேன்னு. கபிரியல் தூதன் எப்பயுமே வலது பக்கத்தில், தேவனுக்கு வலது பக்கத்தில் இருக்கிற அங்கே கபிரியல் தூதன் வந்து சொல்கிறான், நான் இவங்களை போய் கவனிக்கிறேன், நான் அவங்கள எல்லாரையும் போய் நான் கொன்றுறேன்னு சொல்லக்குள்ள, அப்போ அவர் சொல்கிறேன், நீ போவனா, நீ சும்மா இரு, அந்த டைம் வரட்டும். அதுக்கு பிற்பாட்டி எட்டி என்ற ஒரு மனிதன் வர்றான். அந்த தூதன் வாரான். அவன் வந்து தண்ணீர் மேலே அவனுக்கு அதிகாரம். அப்போ அவன் சொல்கிறான், நான் நோவாட காலத்தில் செய்தது போல் நான் எல்லாரையும் பிடிச்சி அழித்து புரட்டி போடவா, நான் போகவாண்டக்குள்ள, இல்லை நீயும் இருந்துட்டு. அப்போ தேவனை என்ன செய்கிறேன், 4வது மனிதனாக பாருங்கள், அந்த எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே அவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. அவன் எரியலை, 4வதாக அவர் வார். ஏண்டா அவங்க விக்கிரகங்களை ஆராதிக்கல. அப்போ அதனால் நீங்கள் கவனமாக இருங்க. நீங்கள் இந்த மெசேஜை விட்டு, இந்த செய்தியை விட்டு, ஏன்னா உங்களோட பிள்ளைகள் பிதாக்குமாரனில் போனால் அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கலாம், எப்படியும் வாழலாம், உயர்வில் இருக்கலாம், பல கோடிகள் இருக்கலாம். ஆனால் அது மாதிரிக்கு, ஏன்னா அது விற்கிறாரா, ஏண்டா ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வங்கள். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அவங்க இயேசு என்று சொல்கிறாங்க, ஆனால் அவங்க அறிக்கையிற நாமம் என்ன, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்போ அவங்க 3 தேவர்கள் உண்டு அறிகிறாங்க. ஆனால் எல்லாருலேயும் மேலானவர் இயேசுன்றாங்க. அப்போ அவங்க அறியாமல் விற்கிறாராத, அவங்க ஒரு கடவுள் உண்டுன்றாங்க, ஆனால் அவங்க 3 பேர் இருக்கிறாங்கன்றாங்க. ஏன்னா முடிக்கிறாங்க ஜெபத்தை இதால், பிதா, குமார். அப்போ ஞானஸ்தானம் எதாவது கொடுக்குறாங்க, 3 பேரை சொல்லி, ஏன்னா 3 பட்ட பேர் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க நாங்கள் விக்கிராராதனை செய்யலைன்றாலும் அது என்னவா இருக்கிறது, விக்கிராராதனை. புரியுது அவங்களுக்கு? அப்போ அவங்கெல்லாம் என்ன நடக்குமெண்டா அழிக்கப்படுவாங்க. இதுதான் விரோதம். அவங்க களவு செய்யலாம், பொய் சொல்லலாம், ஏன்னா ஏதாவது பாவங்கள் செய்யலாம், ஆனால் அதுக்கெல்லாம் மன்னிப்பு கொண்டு. ஆனால் இந்த விக்கிராராதனை அதான் பாருங்கள், அந்த 12 கோத்திரத்திலேருந்து 2 கோத்திரம் எண்ணிக்கப்படுது. அவங்க விக்கிராராதனை செஞ்சாங்க. விளங்குதாங்க? தானும் பெஞ்சமீனும் நினைக்கிறேன், அப்படி தானே, தானும் எப்ராஹிம் நினைக்கிறேன். எப்ராஹிம் தானும் என்ன செய்கிறாங்க, நீக்கப்பட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க விக்கிர ஆராதனை செய்ததால். பாருங்கள், மற்றவங்க எத்தனையோ தவறு செய்தாங்க, உங்களுக்கு மற்ற கோத்திரமெல்லாம் தவறு செய்தாங்க, ஆனால் உள்ளே வந்தாங்க. ஆனால் இவங்க ஏன் வரலண்டா விக்கிர ஆராதனை செஞ்சதால். புரியுதா உங்களுக்கு? அப்போ அது தேவன் விரும்புகிற காரியம் இல்லை. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இதில் கவனம் செலுத்தணும். அப்போ அதனால் தேவன் எபிரேய பிள்ளைகளை தேவன் என்ன செய்கிறார், 4வது நபராக போய் தேவன் என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். அதே போல் நோவாட காலத்திலும் தேவன் என்ன செய்ததை நாங்கள் பார்க்குறோம். அந்த வண்ணமாக தேவன், நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் மீது நிற்க வேண்டியதாக இருக்கும் போது வேலை வருகிறது. நீங்கள் வார்த்தையில் நிற்கக்குள்ள என்ன வருது, டைம் வருது. தனித்து நில்லுங்கள், ஆனால் அந்த வேலை வரும்போது அங்கே நில்லுங்கள். நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகள் மற்றும் உங்கள் விசுவாசத்துக்கு இடையே பிரிக்க வேண்டியிருக்கும் போது ஒரு வேலை இருக்க வேண்டி இருக்கிறது. அந்த வேலை தான் இன்றிரவு இருக்கிறது என்று திக்க சொல்கிறேன். அதே போல் ஒரு மனிதனை விட்டு பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எரித்து போட, தேவன் பரிசுத்த ஆவி உள்ளே இருந்தால் அந்த மனிதனை நீங்கள் என்ன செய்யலாது, பரிசுத்த ஆவி எரிக்க இயலுமா? அப்போ எரிக்க இயலாண்டா அந்த மனிதனை நீங்கள் என்ன செய்யலாது, எரிக்க முடியாது. ஏன்? அதனால தான் அவங்க அந்த தேவன் ஆவியை பெற்றபடினால் அவங்க நெருப்பில் எரியலை. யோவானை என்ன செஞ்சாங்க, பத்ம தீவில் எரிகிற எண்ணெயில், கொதிக்கிற எண்ணெயில் இறக்கினாங்க, அவன் காயாயிருந்தான். பாருங்கள், அப்போ யோசிச்சு பாருங்கள், எண்ணெய் எப்படி, எண்ணெய் விழுந்தா என்ன நடக்கும், உங்களோட சதையே உரிச்சுது. அப்போ பாருங்கள் அவன் எப்படி இருந்தான் என்று பாருங்கள். சூளையில் போடும்படியான வேலை வந்து, ஆனால் தேவன் அங்கே இருந்தார். பாருங்கள், அதே போல் இன்றைக்கு இருதய கோளாறு மற்றும் இந்த இருக்கையில் மீது மற்றும் காரியங்கள் கட்டப்பட்டிருந்தால் இந்த கூட்டத்தில் அப்படி ஒரு சில நிமிடங்கள் விடப்பட்டிருக்கும். அப்பொழுது நீங்கள் தீர்மானம் செய்யுங்க. அதாவது திகசுலா, நீங்கள் தீர்மானம் செய்யுங்க. எப்படிப்பட்ட கதிரையில் இருக்கலாம், நாட்காலியில் இருக்கலாம், அதாவது முடமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் தீர்மானம் செய்யுங்க.
கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இன்றிரவு அவரை உங்கள் சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்வீர்களானால் நாளைக்கு சாத்தான் வெப்பத்தை உங்கள் மீது வைப்பான். அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அவரை சுகமளிக்கிறவர் என்று விசுவாசிச்சா சாத்தான் என்ன செய்வானா? இன்னும் வெப்பத்தை கூட்டுவானா, 7 மடங்கு எங்களுக்கு பிரச்சனையை கூட்டுவான். ஆனால் அவர் தீர்க்க சொல்ல நீங்கள் பயப்படாதீங்க. ஆமென். தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். ஓ என்ன, இங்கே கீழே எப்பொழுது ஏதாவது ஒன்று சம்பவித்து கொண்டிருக்கிற போது அங்கே மேலேயும் ஏதாவது ஒன்று சம்பவித்து கொண்டிருக்கு. அதாவது பூமியில் ஒன்று நடந்தால் அங்கேயும் பரலோகத்திலே மீட்டிங் நடக்கும். ஏன்னா இங்கே பரபரப்பு நடந்து அங்கேயும் நடக்கும். ஏன்னா இங்கே பார்த்துட்டு இருப்பாங்க. தேவன் தந்த பிள்ளைகளை பாதுகாக்க. ஏனென்றா ஒரு பிரதான தூதன் அவருடைய வலது புறத்தில் வருவதை அதான் நான் முன்னமே சொன்னது போல், ஏண்டா கர்த்தருக்கு பயப்படுறவர்களை அவருடைய தூதர்கள் என்ன செய்கிறாங்களாம்? பாளையம் இறங்கி விடுவிக்கிறார்கள். அதையும் இந்த புத்தகம் சொல்கிறார். அதுக்கு பிற்பாடு பெரும்பாடு உள்ள ஸ்திரியை சொல்கிறார். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியும் நாங்கள் வாசித்தா லூக்கா 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டை போய் வாசித்தா அவள் அநேக நாள் வியாதியாக இருந்து அவருடைய பணத்தை பைபிளில் சொல்லப்படுது, அநேக வைத்தியர்களை நாடி தண்ட பணமெல்லாம் செலவழிஞ்சு இனி அவளை விடுவிக்கலாண்டு வர்ற வேளையில் அவள் என்ன செய்கிறா? இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர்ற வேளையில் பாருங்கள், அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை சொட்ட வேளையில் அவள் என்ன செய்கிறாள்? சுகமாகிறத நாங்கள் பார்க்குறோம். அதே போல் தீக்கர்சி இன்னொரு கருத்தையும் சொல்கிறார், அந்த 4 குஷ்டரோகிகளை குறித்து. ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் நாங்கள் ஏற்கனவே அந்த செய்தியை தனியில் பார்த்து, அந்த 4 குஷ்டரோகிகளும் என்ன செய்கிறாங்க? வாசலில் இருக்கிறாங்க, கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, ஆக்கள் செத்து கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளையில அன்றைக்கு ஒரு நாளைக்கு இந்த பிள்ளையை சாப்பிட்றாங்க, அடுத்த நாள் அடுத்த பிள்ளையை சாப்பிட்றாங்க, இப்படியே சாப்பிட்றாங்க. இப்போ குஷ்டரோகிகள் சொல்கிறாங்க, நாங்களும் மெயின் பட்டினியாக இருந்து சாவோம், ஏன்னா சாக வேண்டும். நாங்கள் ஒருவேளை நாங்கள் இங்கே இருந்தாலும் என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். அதனால் நாங்கள் போய் எதிரியுடைய பாளையத்துக்குள்ளே, சீரியருடைய பாளையத்துக்குள்ளே போய் நாங்கள் பார்ப்போம். ஒருவேளை தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று பார்க்குற வேளையில் தேவன் என்ன செய்கிறார்? மின்னலை வானத்தை திறந்து அவங்களுக்கு பயத்தை உண்டாக்குற வேளையில், ஓடுகிற வேளையில் அங்கே எலிசாவுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறது. அதே நேரம் அவங்க மரிக்காத 4 பேரும் மரிக்கையில், அதே நேரம் அந்த இஸ்ரவேல் முழு சபையும் அவங்க என்ன செய்கிறாங்க? பாதுகாக்கிறாங்க. அதே போல் இந்த பூமியில் நாங்கள் கடவுளை தேடினாலும் ஏன்னா நாங்கள் மரிக்க தான் போகிறோம். ஏன்னா நாங்கள் இந்த பூமியில் அவரை இல்லாமல் இருந்தாலும் மரிக்க போகிறோம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? கடலை நாடி போனால், அவரை தேடி போனால் இந்த பூமியில் மரித்தாலும் எங்களுக்காக நித்தியத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அழியாத சரீரத்தை வச்சிருக்கிறேன், வியாதிப்படாத ஒரு சரீரத்தை தேவன் என்ன செய்கிறார்? வைத்திருக்கிறார். ஆமேன். அதனால் அநேக காரியங்கள் அவர் சொல்கிறார், நாங்கள் பார்த்துருக்கோம். பாருங்கள், அதே போல் உதிரப்போக்கை தான் அந்த நாங்கள் பார்த்துட்டோம். அதே போல் அந்த சீரியரையும் நாங்கள் பார்த்துறோம். அதே போல் சபையானது மேலே செல்வதற்கு அல்லது பின்வாங்கி போவதற்கான வேலை வருகிற, ஒன்று மேலே போகிறதுக்கு அல்லது பின்வாங்கி போகிறதுக்கான வேலை வருது. நீங்கள் உங்கள் தீர்மானத்தை செய்ய வேண்டியவளாக இருக்க. ஒன்று நாங்கள் மேலே போகிறோமா அல்லது நாங்கள் கீழே போகிறோமா? எங்களோட விசுவாசம் வர வேண்டிய நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? வர வேண்டிய காரியத்தில் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் தேவனுக்குள்ளால் நீங்கள் என்ன செய்யணும்? வளர வேண்டும் என்று திகழ்கிறா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை வருகிறது. அதனால் நீங்கள் தேவனுடைய வழிமுறையில் வராமல், தேவனை சரியாக கண்டுகொள்ளாமல், தேவனை சரியாக தேடாமல், தேவன் எந்த வழியில், அதால் தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் சபைக்கு வாங்க, நாங்கள் சங்கீதம் கர்த்தரை நித்தமும் தேடுங்கள், அவர் சமூகத்தை நாடுங்கள், அவரை நித்தமும் தேடுங்கள். அப்போ பாருங்கள், நாங்கள் என்ன செய்யணும்? அவருடைய சமூகம். ஏண்டா தேவன் வைத்த விடுதலைக்கான ஒரு வழி, ஏன்னா நாங்கள் மறுரூபமாவதுக்கான வழி, நாங்கள் சுகத்தை பெறுறதுக்கான வழி, அப்படி எல்லாத்துக்கும் ஒரு இருக்கிறபடினா நீங்கள் தான் சாட்சி. அப்போ குஷ்டரோகி போல் அந்த 4 குஷ்டரோகி பாருங்கள், வியாதியாக இருந்த குஷ்டரோகி தான் என்ன செய்கிறாங்க? அங்கே போய் இந்த இஸ்ரவேலுக்கே ரட்சிப்பை கொண்டு வரான். அப்போ அதே போல் தான் இங்கே நாங்கள் சுகமுள்ளவராக அல்லது சுகம் இல்லாதவர்களாக இருந்தால் எங்களோட சாட்சி தான் இன்னொரு சுகத்தை பெற இந்த இடத்துக்கு என்ன இன்னொருவனை கொண்டு வர வைக்கும். ஏன்னா நாங்கள் சாட்சி சொல்கிறே இல்லை, ஏன்னா அது சொன்னாது அந்த மனிதனுக்கு போயிடும் அல்லது அந்த சபைக்கு போயிடும். ஏன்னா அப்படி இன்றைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஆனால்
நீங்கள் என்ன செய்யுங்க. அப்போ தான் இன்னொருவர் அப்போ அன்றைக்கு அதான் தீக்கரிசி என்ன சொல்கிற, வியாதியாக சுகமாயினவங்களை என்ன சொல்கிற, கரத்தை உயர்த்தி காட்டுங்க. அப்போ தான் மற்றவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ தேவன் சுகம் அளிக்கிறவராக இருக்கிறார். அப்போ அதுக்காக தான் எங்களை வச்சிருக்கிறபடினால 7 மடங்கு எங்களுக்கு கூடும், வியாதி கூடும். ஆனால் நாங்கள் பொறுமையோடு நாங்கள் வியாதியை என்ன செய்யணும், அந்த தேவ மனிதன்கிட்ட சொல்லி அதுக்காக நாங்கள் ஜெபிச்சு அவரிடத்திலிருந்து ஒரு உறுதியான ஒரு கட்டளையை நாங்கள் என்ன பெறும்போது, அதை நாங்கள் நம்பும்போது நிச்சயமாக தேவன் எங்களுக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அதனால் இந்த வேலை வந்ததுன்ற செய்தியில் இதை தான் தீக்கரிசி சொல்கிறார். அதுக்கு பிற்பாடு அநேருக்கு அவர் சுகம் அளிக்கிறார். அது ஜதார்த்தமாக நடக்கிற உண்டு. அதனால் மேலான ஆரம்பத்தில் இருந்த மேலானதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த மூக்கு அது இயற்கைக்கு பேர்பட்ட அற்புதம். என கால் ஆப்ரேஷன் பண்ண இல்லாமல் அந்த கால் நேராகிறது, அது எல்லாமே இயற்கைக்கு மேம்பட்ட அற்புதம். அப்போ பாருங்கள், அந்த துணியை அவள் கட்டியிருந்தால் சுகமாய். அப்போ அதே போல் தேவன் அந்த உருமல்கள், அப்போ நாங்கள் அதை விற்கிறோமா, ஒரு அடையாளமாக பாருங்கள். சில பேருக்கு ஆரம்பத்தில் தண்ணி ஜெபிக்கிறதே என்னதுக்குன்னு தெரியாமல் இருந்தேன். இப்போ தண்ணீரை ஜெபிக்கிறீங்க, ஏன்னா அதை பல அற்புதங்களை அது என்ன செய்யுது. ஏன்னா அதே போல் உப்பு, அப்போ ஸ்தாபனத்தில் இருக்கிறார்கள் உப்பை செய்வாங்க, இந்த மெசேஜில் இருக்கிறார்களுக்கு தெரியாது. ஏன்னா ஸ்தாபனம் மாதிரி சபையை நடத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்க, தெரியாத முட்டாள்கள். ஏன்னா ஆனால் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அதே போல் தான் உருமல் துணியை கொடுத்தா ஆக்களுக்கு அது தெரிய, சும்மா பைபிளுக்குள்ளே வைக்கிறது. ஏன்னா ஆனால் செய்தி படிக்கிறவனுக்கு தான் என்ன நடக்கும், அது காரியம் தெரியும். ஏன்னா அது வேதத்தில் இருக்குது. நாங்கள் எதை செய்தாலும் எங்கே இருக்கணும், அது வேதத்தில் இருக்கணும். அப்போ பாருங்கள், வேதத்தில் பவுல் அந்த துணியை அனுப்புகிறான். ஏன்னா பழைய ஏற்பாடில் யார், யோசுவா அதை செய்கிறான், புதிய ஏற்பாடில் பவுல் செய்கிறான். அப்போ இந்த காலத்தில் தீக்கரிசி அதை செய்கிறேன். ஏன்னா அப்போ அதை செய்கிறதுக்கு சபை விசுவாசிக்கணும். ஏன்னா அதை விசுவாசிக்கணும். அதை செய்தால் தான் சபையும் அது வளருது. இல்லாட்டி ஆக்களுக்கு செய்தி தெரியாமல் விசுவாசம் வராது. அப்போ அதனால தான் முதலாவது செய்தி. ஏன்னா அப்போ ஜனங்கள் இன்றைக்கு அறிவுத்திறனில் இருக்கிறாங்க, சிலதை சொல்லக்கூடாதுன்றாங்க, ஏன்னா சிலது சொல்லாமல் இருக்கிறாங்க. அப்படியாக இருக்கும்போது அப்போ அவங்க வேதத்தை படிக்கல. ஆனால் வேதத்தை படித்து அவங்களுக்கு எல்லாமே அது தெரியும். அப்போ வேதத்தில் இப்படி செய்தாங்க. அப்போ நாங்கள் அறிவில் யோசிக்காமல் ஆண்டவரே அன்றைக்கு அப்போ அதே அதுக்காக தானே நாங்கள் பேரை வைக்கிறோம். அப்போ அந்த பேராக நீங்கள் மாறுங்க, ஏன்னா அதாக விசுவாசிங்க. ஏன்னா அப்போ அதே போல் ஒவ்வொரு பேரும் உங்களுக்கு உரித்தானது. அதுக்காக ஒரு பேரை வைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு பேர் மாற்றம், அந்த பேரை போல் நாங்களும் ஒவ்வொன்று. ஏன்னா வேதம் நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கணும். கால் மிதிக்கிற தேசமண்டா வேதம் வாசிக்கிற வார்த்தை எல்லாமே நான் பெற்றுக்கொண்டேன், ஏன்னா நான் அதை ஏற்றுக்கொண்டேன், நான் அதை செய்வேன் என்ற வேளையில் அது ஒரு கால் மிதிக்கும் தேசமாக இருக்கிறது. அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் ஜெபத்துக்காக எங்கள் தலைகளை நாங்கள் தாழ்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வலவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலே இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான பொழுதிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் காண்கிற தேவன். நீர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த செய்தி ஆழமானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக ஜனங்கள் அதை கிரகித்து அதை பெற்றுக்கொண்டு அதை உண்மையாக விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நீர் அதை செய்கிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே நிச்சயமாக உம்முடைய வார்த்தை ஒன்றும் வெறுமனே செல்லாது என்று அறிந்தபடியினால் நிச்சயமாக நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அதனால் இந்த வேளை ஆசீர்வதியும், இந்த செய்தியை கேட்டவர்களை ஆசீர்வதியும், இனிமேல் கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாவே உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.